திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 33 கொல்லாமை. அதிகாரம் 33 கொல்லாமை, நாட் கில்லிங். திருக்குறள் 321 330. திருக்குறள் 321. அறவினை யாதனின் கொல்லாமை கோரல், பிறவினை எல்லாந் தரும். முன்னுரை. அறநெறிகளில் பல வகைகள் இருந்தாலும் அவை அனைத்திற்கும் முதன்மையானது எது என்பதை விளக்கும் முகமாக அமைந்துள்ளது. தமிழ் சுருக்கம். அறச்செயல் எது என்று கேட்டால் அது எந்தவொரு உயிரையும் கொல்லாமல் இருப்பதே ஆகும். ஒரு உயிரைக் கொள்ளுதல், கொலை செய்தல் என்பது மற்ற அனைத்து பாவச் செயல்களையும் விளைவிக்கும். இங்கிலீஷ் சம்மரி. If one asks what virtuous deed is, it is the act of non-killing. Choosing to kill will bring forth all other vices and miseries. விரிவான பகுப்பாய்வு. அறவினை, நல்வினை, புண்ணியச் செயல், கோரல், கொலை செய்தல். பிறவினை எல்லாம் தரும். கொலை செய்தல் என்னும் ஒரு தீமை, பொய், களவு, காமம் போன்ற மற்ற அனைத்து பாவங்களையும் அதன் விளைவாக வரும் துன்பங்களையும் ஒருசேரக் கொண்டு வந்து சேர்த்துவிடும். இலக்கண ரீதியாக கோரல் என்பது தொழிற்பெயர். தரும் என்பது இங்கே விளைவைக் குறிக்கும் வினைமுற்று. கருத்து மையக் கருத்து. அறங்கள் எல்லாவற்றிலும் தலை சிறந்தது கொல்லாமை, பாவங்கள் எல்லாவற்றிலும் கொடியது கொலை. விளக்கம். மனிதன் செய்யும் நற்செயல்களில் மிக உயர்ந்தது பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் அவற்றின் வாழ்வுரிமையை பறிக்காமல் இருப்பதுதான். ஒருவன் கொலை செய்ய துணிந்துவிட்டால் அவனுக்கு பொய் சொல்வதோ திருடுவதோ ஒரு பொருட்டாகத் தெரியாது. எனவே கொலை என்பது அனைத்து பாவங்களின் நுழைவாயிலாக அமைகிறது. தத்துவ பகுப்பாய்வு. உயிரின் மேன்மையை உணர்தலே ஆன்மீகத்தின் முதல் படி. ஒரு உயிரை உருவாக்கும் ஆற்றல் மனிதனுக்கு இல்லாத போது அதை அழிக்கும் உரிமையும் அவனுக்கு இல்லை என்ற பிரபஞ்ச விதியை போதிக்கிறது. திருக்குறள் 322. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாந் தலை. முன்னுரை. உலகில் உள்ள அறநூல்கள் அனைத்தும் கூறும் கருத்துகளின் சுருக்கமாகவும் சாரம்சமாகவும் விளங்கும் உன்னத அறத்தை வள்ளுவர் இதில் எடுத்துரைக்கிறார். தமிழ் சுருக்கம். தன்னிடம் உள்ள உணவை பிற உயிர்களோடு பகிர்ந்து உண்டு பலவகை உயிர்களையும் பாதுகாப்பது அறநூல்களை எழுதிய அறிஞர்கள் தொகுத்துக் கூறிய எல்லாவற்றிலும் முதன்மையான அறமாகும். இங்கிலீஷ் சம்மரி. Sharing one's food with other living beings and protecting them is the foremost virtue among all those compiled by ancient scholars. விரிவான பகுப்பாய்வு. பகுத்துண்டு. உணவை பகிர்ந்து உண்ணுதல், பல்லுயிர் ஓம்புதல். மனிதர்களை மட்டுமன்றி பறவைகள், விலங்குகள் உள்ளிட்ட அனைத்து உயிர்களையும் காத்தல். நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாந் தலை. அறிஞர்கள் ஆராய்ந்து எழுதிய தர்ம சாஸ்திரங்கள் அனைத்திலும் இதுவே தலை, முதன்மை ஆகும். கருத்து மையக் கருத்து. பகிர்ந்துண்ணுதலும் பிற உயிர்களை பாதுகாத்தலுமே அறங்களின் உச்சம். விளக்கம். இவ்வுலகம் மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல, அனைத்து உயிர்களுக்கும் இதில் சம பங்கு உண்டு. தன்னிடம் உள்ளதை பிற உயிர்களுக்குக் கொடுத்து தாமும் உண்டு. எவ்வுயிர்க்கும் தீங்கு வராமல் காப்பதே ஒரு மனிதன் வாழ வேண்டிய உன்னத வாழ்க்கை முறை ஆகும். தத்துவ பகுப்பாய்வு. யாதும் ஊரே கேளிர் என்ற பரந்த மனப்பான்மையின் வெளிப்பாடு இது. சுயநலத்தை கடந்து பிற உயிர்களின் பசியையும் வலியையும் தன் வலியாக கருதும் பேரன்பே, கம்பேஷன், வாழ்வியல் இறுதி இலக்கு என்ற தத்துவத்தை இது உணர்த்துகிறது. திருக்குறள் 323. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன், பின்சார பொய்யாமை நன்று. முன்னுரை. அறங்களில் கொல்லாமை முதலிடம் பெறுகிறது என்றால் அதற்கு அடுத்தபடியாக திகழும் அறம் எது என்பதை ஒப்பீட்டு அளவில் விளக்குகிறது. தமிழ் சுருக்கம். நிகரற்ற தனிப்பெரும் அறமாக விளங்குவது கொல்லாமை ஆகும். அதற்கு அடுத்தபடியாக அதன் பின்னே வைத்து போற்றத்தக்க சிறப்பினை உடையது பொய்யாமை, வாய்மை ஆகும். இங்கிலீஷ் சம்மரி. Non-killing is the matchless, supreme virtue. Next to it in goodness stands the virtue of non-lying, truthfulness. விரிவான பகுப்பாய்வு. ஒன்றாக நல்லது, ஒப்பில்லாத தனிப்பெரு நன்மை, பின்சார, அதன் அடுத்தபடியாக சார்ந்து வரக்கூடிய பொய்யாமை நன்று, உண்மை பேசுதல் நல்லது. கருத்து மையக் கருத்து. கொல்லாமைக்கு அடுத்தபடியாக விளங்கும் உன்னத அறம் வாய்மை ஆகும். விளக்கம். பொதுவாக வாய்மை அல்லது பொய் சொல்லாமை என்பது மிகச்சிறந்த அறமாக கருதப்பட்டாலும்
ஒரு உயிரைக் காக்கும் பொருட்டு பொய் சொல்லலாம் என்று வள்ளுவரே வாய்மை அதிகாரத்தில் கூறியுள்ளார். எனவே வாய்மையை விடவும் ஒரு உயிரைக் கொல்லாமல் காப்பதே முதன்மையான ஈடற்ற அறமாகிறது. தத்துவ பகுப்பாய்வு அறநெறிகளுக்குள் இருக்கும் படிநிலையை ஹைரார்கி ஆஃப் வர்ச்சூஸ் காட்டுகிறது. உண்மையை விடவும் உயிர் மற்றும் கருணை ஆகியவற்றுக்கே தத்துவ ரீதியாக முதலிடம் வழங்கப்பட வேண்டும் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. திருக்குறள் 324 நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. முன்னுரை மனிதன் நற்கதி அடைவதற்கு காட்டப்படும் நல்வழி அல்லது நன்னெறி என்பது எது என்பதை திட்டவட்டமாக வரையறுக்கிறது. தமிழ் சுருக்கம்: நல்வழி, மோட்ச வழி அல்லது அறவழி என்று சொல்லப்படுவது எதுவென்றால் அது எவ்வித உயிரையும் கொலை செய்யாத அறத்தை சிந்தித்து ஒழுகும் நெறியாகும். இங்கிலீஷ் சம்மரி: If one asks what the path of goodness is, it is the path that constantly resolves not to kill any living being. விரிவான பகுப்பாய்வு நல்லாறு, நல்வழி, நல் ஆறு யாதொன்றும் எத்தகைய சிறிய உயிரையும் சூழும் நெறி சிந்தனை செய்து அதன்படியே நடக்கும் வழிமுறை. சூழ்தல் என்றால் ஆராய்தல் அல்லது எண்ணுதல் என்று பொருள். கருத்து மையக் கருத்து: எவ்வுயிரையும் கொல்லாத நெறியே உண்மையான நல்வழி. விளக்கம்: மதங்களும் சடங்குகளும் பல வழிகளை நல்வழி என்று கூறலாம். ஆனால் வள்ளுவர் எந்த ஒரு உயிர்க்கும் தீங்கு தராத, எந்த உயிரையும் வதைக்காத மனப்பக்குவத்தோடு வாழும் நெறியே மனித குலத்திற்கான உண்மையான நேர்வழி என்கிறார். தத்துவ பகுப்பாய்வு செயலில் மட்டுமல்லாது எண்ணத்திலும் சூழும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்காத அகத்தூய்மையே ஆன்ம விடுதலைக்கான வழி என்ற தத்துவத்தை தாங்கி நிற்கிறது. திருக்குறள் 325 நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலை அஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. முன்னுரை உலகத் துன்பங்களுக்கு அஞ்சி துறவறம் பூண்டவர்களை விட கொலை பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவனே சிறந்தவன் என்று துறவிகளுள் தலை சிறந்தவனை அடையாளம் காட்டுகிறார். தமிழ் சுருக்கம்: உலக வாழ்வியல் நிலையற்ற தன்மைக்கு அஞ்சி பற்றுகளை துறந்த துறவிகள் எல்லாரையும் விட கொலை செய்வதற்கு அஞ்சி கொல்லாமை அறத்தை கடைப்பிடிப்பவனே முதன்மையானவன் ஆவான். English summary: Among all those who have renounced the world fearing its instability, he who fears the sin of killing and practices non-killing is the foremost. விரிவான பகுப்பாய்வு நிலை அஞ்சி உலக வாழ்க்கையின் நிலையாமையை எண்ணி அஞ்சி நீத்தார் பற்றுக்களை துறந்தவர்கள் துறவிகள். கொலை அஞ்சி பிற உயிரைக் கொல்லும் பாவத்திற்கு பயந்து தலை முதன்மையானவன் சிறந்தவன். கருத்து மையக் கருத்து: துறவிகளுள் தலை சிறந்தவன் கொல்லாமை அறத்தை காப்பவனே. விளக்கம்: காவி உடை தரிப்பதோ காடுகளுக்குச் சென்று தவம் செய்வதோ மட்டும் துறவாகாது. தன் சுய இன்பத்திற்காகவோ பசிக்காகவோ பிற உயிர்களைக் கொல்ல அஞ்சும் இரக்க குணம் யாரிடம் உள்ளதோ அவனே உண்மையான போற்றத்தக்க துறவி ஆவான். தத்துவ பகுப்பாய்வு சுயமோட்சத்திற்காக உலகை நீப்பவனுடைய துறவை விட பிற உயிர்களின் துன்பத்தை போக்க நினைக்கும் கருணையே தத்துவ ரீதியாக உன்னதமானது என்ற பௌத்த சமண சமகால சிந்தனைகளின் தாக்கம் இக்குறளில் மிளிர்கிறது. திருக்குறள் 326 கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிரெண்ணுங் கூற்று. முன்னுரை கொல்லாமை என்னும் அறத்தை கடைப்பிடிப்பவனுக்கு கிடைக்கும் வாழ்வியல் பலனை நீண்ட ஆயுள் விவரிக்கிறது. தமிழ் சுருக்கம்: கொல்லாமை என்னும் விரதத்தை தன் வாழ்வியல் நெறியாகக் கொண்டு வாழ்பவனுடைய ஆயுளை முடிப்பதற்கு உயிரை கவரும் யமனானவன் செல்ல மாட்டான், அவருடைய ஆயுள் நீடிக்கும். இங்கிலீஷ் சம்மரி: Death, which devours lives, will not advance upon the days of him who adopts and practices the virtue of non-killing. விரிவான பகுப்பாய்வு மேற்கொண்டு ஒழுகுவான் ஒரு கொள்கையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பவன். உயிரெண்ணுங் கூற்று உயிரைக் குடித்து வாழும் கூற்றுவன் யமன் அல்லது மரணம் செல்லாது அவரிடம் நெருங்காது அவன் ஆயுள் முடியும் காலம் வரை தடையின்றி வாழ்வான். கருத்து மையக் கருத்து: கொல்லாமை அறம் உடையவனுக்கு மரண பயம் இல்லை, அவன் நீண்ட ஆயுள் பெறுவான். விளக்கம்: பிற உயிர்களைக் கொல்லாதவன் எவ்வித பகைக்கும் ஆளாவதில்லை. வன்முறையற்ற அவனது அமைதியான வாழ்வு அவனுக்கு மன அமைதியையும் அதன் மூலம் நீண்ட ஆரோக்கியமான வாழ்நாளையும் தரும் என்பதை வள்ளுவர் உருவகமாக கூற்றுவன் செல்லாது என்கிறார். தத்துவ பகுப்பாய்வு வினை பயன் தத்துவம் கர்மா. பிற உயிர்களின் ஆயுளை நாம் பறிக்காமல் இருக்கும்போது
நம்முடைய ஆயுளும் இயற்கையாலோ அல்லது இறைவனாலோ பறிக்கப்படுவதில்லை என்ற பிரபஞ்ச நீதி, காஸ்மிக் ஜஸ்டிஸ், இதில் பொதிந்துள்ளது. திருக்குறள் 327. தன்னுயிர் நீப்பினும் செயற்க தான் பிறிது, இன்னுயிர் நீக்கும் வினை. முன்னுரை. எந்தவொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சுயநலத்திற்காக கொலை செய்யக்கூடாது என்பதை மிக அழுத்தமாக வலியுறுத்துகிறது. தமிழ் சுருக்கம். தன் சொந்த உயிர் உடம்பை விட்டு பிரியும் நிலை ஏற்பட்டாலும் கூட ஒருவன் மற்றொரு இனிய உயிரைப் போக்கும் கொலை செயலை செய்யக்கூடாது. இங்கிலீஷ் சம்மரி. Even if it means losing one's own life, one should never commit the act of taking away the sweet life of another being. விரிவான பகுப்பாய்வு. தன்னுயிர் நீப்பினும், தன் சொந்த உயிர் அழியும் நிலை வந்தாலும் செயற்க, செய்யக்கூடாது. வியங்கோள் வினைமுற்று. இன்னுயிர், இனிய உயிர். ஒவ்வொரு உயிருக்கும் அதன் உயிர் இனிமையானது. கருத்து மையக் கருத்து. தன் உயிரைக் காப்பதற்கு கூட பிற உயிரைக் கொல்லுதல் ஆகாது. விளக்கம். மனிதனுக்கு தன் உயிர் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மற்ற உயிர்களுக்கும் அவற்றின் உயிர். ஆபத்து காலத்திலோ அல்லது பசியின் கொடுமையிலோ தன் உயிர் போகப் போகிறது என்பதற்காக இன்னொரு உயிரை பலியிடுவது மனித தன்மைக்கு கீழ்ப்பாடானது. தத்துவ பகுப்பாய்வு. உயிரின் சமத்துவக் கொள்கை. எல்லா உயிரும் சமம் என்னும் போது தன் உயிரைக் காக்க பிற உயிரை அழைப்பது தார்மீக ரீதியாக, எதிக்கலி, முற்றிலும் தவறு என்ற தத்துவப் பார்வை இதில் உள்ளது. திருக்குறள் 328. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கங் கடை. முன்னுரை. யாகங்களினாலோ அல்லது பிற நன்மைகளினாலோ பெரும் செல்வம் அல்லது புண்ணியம் கிடைக்கும் என்றாலும் அதில் கொலை கலந்திருந்தால் சான்றோர்கள் அதை ஏற்க மாட்டார்கள் என்கிறது. தமிழ் சுருக்கம். ஒரு உயிரைக் கொல்வதன் மூலம் பெரிய நன்மைகளும் செல்வமும் ஆக்கமும் கிடைக்கும் என்றாலும் சான்றோர்களுக்கு அத்தகைய ஆக்கம் மிக இழிவானதாகவே கருதப்படும். இங்கிலீஷ் சம்மரி. Even if the gain obtained through killing is immensely great and beneficial to the wise and noble, such wealth is utterly base and worthless. விரிவான பகுப்பாய்வு. ஆக்கம், செல்வம், வளர்ச்சி அல்லது புண்ணியம். சான்றோர், குணங்களால் நிறைந்த பெரியோர்கள். கொன்றாகும் ஆக்கம், கொலை செய்வதன் மூலம் பெறப்படும் லாபம். கடை, இழிவானது, கடைசியானது. கருத்து மையக் கருத்து. கொலையினால் வரும் நன்மை அல்லது செல்வம் சான்றோரால் இகழப்படும். விளக்கம். பண்டைய காலத்தில் வேள்விகளில், யாகங்களில் உயிர்களை பலியிட்டு புண்ணியம் தேடும் வழக்கம் இருந்தது. வள்ளுவர் அதைச் சாடி, எத்தகைய பெரும் புண்ணியம் அல்லது அரண்மனை போன்ற செல்வம் கிடைப்பதாக இருந்தாலும் ஓர் உயிரின் மரணத்தின் மேல் கட்டப்படும் ஆக்கம் சான்றோர்களுக்கு புலால் நாற்றமடிக்கும் இழிவான ஒன்றே என்கிறார். தத்துவ பகுப்பாய்வு. நோக்கம் தூய்மையானதாக இருந்தால் மட்டும் போதாது, அதை அடையும் வழியும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். மீன்ஸ் மஸ்ட் ஜஸ்டிஃபை தி எண்ட்ஸ் என்ற உன்னத அறநெறி தத்துவம் இக்குறளில் விளக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் 329. கொலைவினையராகிய மாக்கள் புலைவினையர், புன்மை தெரிவாரகத்து. முன்னுரை. கொலைத் தொழிலை செய்பவர்களின் சமூக அந்தஸ்து மற்றும் அவர்களின் குண நலனை அறிவுடையோர் எவ்வாறு காண்பார்கள் என்பதை விளக்குகிறது. தமிழ் சுருக்கம். கொலைத் தொழிலையே குணமாகக் கொண்ட மனிதர்கள் நன்மைகளையும் தீமைகளையும் ஆராய்ந்து அறியும் அறிவுடையோரின் பார்வையில் இழிவான செயல்களை செய்யும் புலையர், கீழ்மக்கள் ஆவர். இங்கிலீஷ் சம்மரி. In the eyes of the wise who understand what vileness is, those whose occupation is killing are deemed utterly base and outcast. விரிவான பகுப்பாய்வு. கொலைவினையர், கொலை செய்வதை தொழிலாகவோ செயலாகவோ கொண்டவர்கள். வேட்டைக்காரர்கள், கசாப்புக் கடைக்காரர்கள் மற்றும் வன்முறையாளர்கள். மாக்கள், பகுத்தறிவில்லாத மனித வடிவ விலங்குகள். புலைவினையர், இழிவான செயலை செய்பவர்கள். புன்மை தெரிவார் அகத்து, தீமையின் தன்மையை உணர்ந்த சான்றோரின் மனதில். கருத்து மையக் கருத்து. கொலை செய்வோர் அறிஞர்களின் பார்வையில் கீழ்மக்களாகவே கருதப்படுவர். விளக்கம். ஒருவன் உயர்ந்த குலத்திலோ பதவியிலோ இருக்கலாம். ஆனால் அவனிடம் பிற உயிர்களைக் கொல்லும் கொடூர குணம் இருந்தால் உலகை ஆராய்ந்து அறிந்த சான்றோர்கள் அவனை மதிக்க மாட்டார்கள். அவனை பகுத்தறிவற்ற மாக்கள், விலங்குகள் என்றே கருதுவர். தத்துவ பகுப்பாய்வு. மனிதனை மனிதனாக்குவது அவனது பிறப்போ செல்வமோ அல்ல, அவனது கருணையே. கருணையற்ற இதயம் கொண்டவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஆன்மீக மற்றும் தார்மீக ரீதியாக அவன் கீழ்நில, புலையன் ஆகவே கருதப்படுவான். திருக்குறள் 330. உயிரிடம்பின் நீக்கியாரென்ப செயிரிடம்பின் செல்லாத்தி வாழ்க்கை எவர்.
முன்னுரை கொலைச் செயலை செய்தவர்கள் அதன் கர்ம வினையால் பிற்காலத்தில் எத்தகைய துயரங்களை அனுபவிப்பார்கள் என்பதை விளக்கி அதிகாரத்தை நிறைவு செய்கிறார் வள்ளுவர். தமிழ் சுருக்கம். நோய்களால் பீடிக்கப்பட்டு வறுமையிலும் துன்பத்திலும் இழிவான வாழ்க்கை வாழ்பவர்களை பார்த்து, இவர்கள் முற்பிறவியில் பிற உயிர்களை அவற்றின் உடம்பிலிருந்து நீக்கியவர்கள், கொலை செய்தவர்கள் என்று பெரியோர்கள் கூறுவர். English summary. The wise say that those who suffer from disease-ridden bodies and lead miserable, destitute lives are the ones who detached lives from bodies, killed in their past. விரிவான பகுப்பாய்வு. உயிரிடம்பின் நீக்கியார், உயிரை உடம்பிலிருந்து பிரித்தவர்கள், கொலைஞர்கள். செயரிடம்பின் நோய் மற்றும் பாவங்கள் நிறைந்த உடம்போடு. செயர் என்றால் குற்றம் அல்லது நோய். செல்லாத்தி வாழ்க்கையவர், வறுமையும் துன்பமும் நீங்காத கொடிய நரக வாழ்க்கை வாழ்பவர்கள். கருத்து மையக்கருத்து. கொலை செய்ததன் பாவம் இப்பிறவியிலோ மறுபிறவியிலோ நோயாகவும் துன்பமாகவும் வந்து சேரும். விளக்கம். இவ்வுலகில் சிலர் பிறவியிலேயே கொடிய நோய்களுடனும் தீராத வறுமையுடனும் அவதிப்படுவதைக் காண்கிறோம். அதற்குக் காரணம், அவர்கள் முற்பிறவிகளில் பிற உயிர்களை வதைத்து கொலை செய்த பாவவினையே என்று சான்றோர்கள் கணிப்பர். கொலை ஒருவனை நிம்மதியாக வாழ விடாது. தத்துவ பகுப்பு. இது முற்பிறவி மற்றும் கர்மவினை கோட்பாட்டை தியோரி ஆஃப் கர்மா அண்ட் ரீபர்த் அடிப்படையாகக் கொண்டது. நாம் செய்யும் தீவினைகள் அனைத்தும் ஏதோ ஒரு வடிவில் நம்மையே வந்தடையும் என்ற பிரபஞ்சத்தின் சமநிலை விதியை லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் தத்துவார்த்தமாக நிரூபிக்கிறது. திருக்குறள். உலக பொதுமறை. வாழ்வியல் கலை. திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 33. கொல்லாமை.